அரசியல்வாதிகள் என்ன பேசுவாங்க? ஆட்சிக்கு வந்தால் நீங்க வாங்கக்கூடிய பெட்ரோல் இப்ப 100 ரூபாயா, நான் 50 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவேன் அப்படிம்பா. இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா 24 ரூபாய் அரிசியா 10 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவேன் அப்படிம்பா. இன்னொரு ஆளை பாத்தீங்கன்னு வைங்களேன், நான் ஆட்சிக்கு வந்தால் பாலாரும் தேனாரும் தான் ஓடும், எவனும் நீங்க உழைக்கவே தேவையில்லை, எல்லாம் அப்படியே உங்க கண்ணு முன்னால எல்லாம் கிடைச்சிரும் அப்படிம்பாங்க. எவ்வளவு வாக்குறுதி! எப்பா எப்பா கொஞ்சம் நெஞ்ச வாக்குறுதியா? நம்ம ஆட்கள் சில பேர் நம்பவும் செய்வோம், சில பேர் என்ன செய்ய அரசியல்வாதி அப்படித்தானே பேசுவோம். ஆனா ரசூலுல்லாஹ்ட்ட இதே மாதிரி ஒரு விவகாரத்தை கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, விலைவாசியை பாத்தீங்களா எவ்வளவு கடுமையா ஏறிக்கிட்டே போகிறது, ஏதாவது விலைவாசி கட்டுப்படுத்துங்களேன் அப்படின்னு உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்றாங்க, இன்னல்லாஹ முஸ்ஸஇர். எப்பா விலைவாசியை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் ஏன்ட்ட இல்லப்பா, அது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஹுவர் ராஸிக், அவன் தான் உணவளிக்கக்கூடியவன், அவன் தான் எல்லா பொருளாதாரத்தையும் தரக்கூடியவன். அந்த அதிகாரத்தில் போய் நான் தலையிட முடியாது. ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றாங்க. இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன், நான் அப்படி பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணிடுவேன். ஒரு காலத்திலையும் விலைவாசியை மனிதர்களாக ஆட்சியாளர்களாக அதை ஒரு காலத்திலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்? அல்லாஹ்வால் முடியக்கூடிய ஒன்று. விலைவாசியை குறைக்கவே முடியாது. யதார்த்தமா தான் சில நேரங்களில் விளைச்சல் கம்மியாக ஆகும்போது விலைவாசி கூடுகிறது, சில நேரங்களில் விளைச்சல் கூடிக்கிட்டே இருக்கும் போது விலைவாசி குறைகிறது. இந்த விளைச்சலை மையமாக வைத்துதான் விலை கூடுவதும் குறைவதும். சில நேரங்களில் பதுக்கல் மூலமாக நடக்கும், அது தனி மேற்று.